வெல்கம் டு டிஎன்பிசி டியூட்டர்ஸ். தென்னிந்திய அரசுகளில் மிக முக்கிய அரசான சோழ அரசை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோழர்கள். சோழர்களுடைய சின்னம் பார்த்துக்கிட்டாக்க புலி, இவங்களுடைய மாலை அத்திப்பூ. அடுத்ததாக சோழர்களுடைய துறைமுகம் பார்த்துக்கிட்டாக்க பூம்புகார். புகார் பட்டினம் இப்படிலாம் பின்னால் அழைக்கப்பட்டது. அடுத்ததாக பட்டங்கள், சோழ அரசர்கள் வைத்து கொண்ட பட்டங்கள் பார்க்கலாம். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். தலைநகரம். சோழர்களை பொறுத்தவரை முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். நம்ம பார்க்குறது எல்லாமே பிற்கால சோழர்கள் தான். முற்கால சோழர்களை பற்றின தகவல்கள் கரிகால சோழனை தவிர பெருசாக வேறு யாரை பற்றியும் கிடைக்கப்பெறலை. ஓகே, பண்டைய சோழ அரசு எங்கே இருந்துச்சு அப்படின்னா காவேரியுடைய கலிமுக பகுதி, அதாவது உறையூர். உறையூர் இன்றைய திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த உறையூர் தான் பண்டைய சோழ அரசுடைய தலைநகரமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பிற்கால சோழ அரசு. பிற்கால சோழ அரசை மீட்டெழுத்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன் தான். விஜயாலய சோழன் தான் சோழ வம்சத்தை மீட்டெடுத்து தஞ்சையில் ஒரு வலுவான சோழ அரசை உருவாக்குறாரு. அவருக்கு பின்னாடி அவருடைய வாரிசுகளான முதலாம் ராஜேந்திரன் தான் என்ன பண்ணுவாருன்னா தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றுவார். சோழநாடு. சோழநாடுன்னு அறியப்படுற பகுதி என்னென்னா சோழர்களுடைய மையப்பகுதி தஞ்சாவூர், அடுத்ததாக திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை. இவையெல்லாம் சேர்ந்து தான் சோழநாடு அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. பூம்புகார் சோழர்களுடைய துறைமுக நகரம். இது அன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக அறியப்படுது. இது வங்காள விரிகுடா கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. காவேரி ஆறு கடலோடு கடற்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மயிலாடுதுறை. இந்த இடத்துல தான் பூம்புகார் அமைஞ்சிருக்கு. இதனுடைய வேறு பேர்கள் என்ன அப்படின்னா புகார், காவேரி, பூம்பட்டினம். இதனுடைய சிறப்பை சிலப்பதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் தான் இது. புகாரை பற்றி இன்னும் சில நூட்களும் சொல்லுது. என்னென்ன அப்படின்னா பட்டினப்பாலை. முக்கியமாகவே சோழர்களை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிற முக்கியமான ஒரு நூல் தான் இந்த பட்டினப்பாலை. அதுக்கு அடுத்தபடியாக சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதுலேயும் சோழ அரசர்களுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பூம்புகாரில் இறக்குமதி செய்யப்பட்ட முக்கிய பொருட்களை பார்க்கலாம். இது மேட்ச்சில் அடிக்கடி கேட்குறாங்க. கடல் வழியாக குதிரை வந்துச்சு, தரை வழியாக கருமிளகு வரப்பட்டது, வடமலை வழியாக தங்கம் பெறப்பட்டது, மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக சந்தனம், தென்கடல் வழியாக முத்து, கிழக்கு பகுதி வழியாக பவளம், ஈழத்தில் வழியாக உணவுப் பொருட்கள். இது எல்லாமே பூம்புகாருடைய முக்கிய இறக்குமதி பொருட்கள். ஓகே, அடுத்ததாக முக்கியமான சோழ அரசர்கள் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கரிகால சோழன். இவர் முற்கால சோழ அரசர். இவருடைய வேறு பெயர்கள் என்னென்னா கரிகால் பெருவளத்தான். இவருடைய இயற்பெயர் வளவன். அடுத்ததான் இசையில் இவருக்கு மிகுந்த ஆர்வம் கொண்டனால ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் என்னென்னா ஒரு போரில் இவருடைய கால் கருகிரும். கருகிய காலை உடையவன் அப்படின்றதுக்கு தான் இந்த கரிகால சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக இவருடைய முக்கியமான ஒரு போர் வெண்ணிப்போர். இதில் சேரர்கள், பாண்டியர்கள் ப்ளஸ் 11 வேலியர்கள் இவங்க எல்லாத்தையுமே ஒரே ஆளாக தோற்கடிச்சிருப்பார். அடுத்து இவருடைய மிக மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா கல்லணையை கட்டினது தான். சோழர்களுடைய நீர் மேலாண்மையை உலகறிய செஞ்சவர் இவர் தான். இந்த கல்லணை கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. இதை கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சவர் யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் தான். அடுத்ததாக பிற்கால சோழர்களை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவது ஆள் விஜயாலய சோழன். இந்த விஜயாலய சோழன் தான் என்ன பண்ணுவார்னா தஞ்சையை முத்தரையரிடமிருந்து மீட்டு ஒரு வலுவான சோழ பேரரசை கொண்டு வருவார். இவருடைய முக்கியமான கோயில் என்னென்னா நார்த்தாமலை விஜயாலய சோழீஸ்வரம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா தான் இந்த முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற சோழ பேரரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்படுறாங்க. மதுரை கொண்டான்,
ஈழம் கொண்டான். இது ரெண்டுமே யாருன்னா முதலாம் பராந்தகன் தான். அடுத்ததான் இவர் பொன்வேய்ந்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாரு. அதாவது சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயிலில் வந்து பொன்னால் ஆன கூரையை வந்து இவர் போட்டு கொடுத்துருப்பாரு. அடுத்து ரொம்ப முக்கியமானது உருத்திரமேரூர் கல்வெட்டு இவருடைய தான். ஸோ இது வந்து சோழர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிற மிக முக்கியமான கல்வெட்டு. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக தக்கோலம் போர் அப்படின்ற ஒரு போரில் வந்து ராஷ்டிரகூட அரசரான 3ஆம் கிருஷ்ணர் அவர்கள்ட்ட இவர் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். ஸோ அவரை பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மதுரை கொண்டான். மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற அரசர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோழ அரசர் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர ஒரே அரசர் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ இவரை பற்றி நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து அருண்மொழி. அடுத்ததாக இவருடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம். கேரளாந்தகன், திருமுறை கண்ட சோழன். அதாவது 12வது திருமறையான பெரிய புராணத்தை இவர் தான் தொகுத்ததாக கூறப்படுது. மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்ததாக ஜெயம் கொண்டான், பொன்னியின் செல்வன். ஸோ இதை பற்றி நமக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் அப்படின்ற புத்தகத்துடைய தலைவர் இவர் தான். அடுத்ததாக சிவபாத சேகரன். ஸோ இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தன், அதனால் இவருக்கு இந்த பெயர். ஒரு சில முக்கியமான பெயர்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். இவருக்கு இன்னும் 42 சிறப்பு பெயர்கள் இருக்கிறதா கூறப்படுது. அடுத்ததான் இவர் வந்து புலி மற்றும் இரட்டை மீன்கள் பொறித்த ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. ஸோ புலி ஓகே, பாண்டியர்களுடைய மீன் சின்னத்தை எதுக்காண்டி வெளியிட்டார்னா இவர் வந்து ஒரு படையெடுப்பு நடத்துவார். அதில் வந்து பாண்டியர்களை வந்து தோற்கடித்து மதுரையை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ஸோ அதன் நினைவாக தான் புலி மற்றும் இரட்டை மீன்கள் கொண்ட நாணயங்களை வெளியிடுறாரு. ஸோ அடுத்ததாக ராஜராஜ சோழனாலே நமக்கு நினைவுக்கு வர்றது தஞ்சை பெரிய கோயில் தான். ஸோ இந்த கோயில் வந்து 1003 கட்ட தொடங்கி 1010 கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ 2010 இதனுடைய சதய விழா கொண்டாடப்பட்டது. ஸோ இதனுடைய முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. ஸோ கேரள அரசை வெற்றி பெற்றது நினைவாக இவர் வந்து இதை கட்டியிருக்காரு. அடுத்ததான் 2ஆம் வாசல் வந்து ராஜராஜன் திருவாசல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்ததான் இந்த கோயில் முழுக்க முழுக்க திராவிட பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோயில். அடுத்ததான் இந்த கோயில் கோபுரம் வந்து மொத்தம் 216 அடி உயரம் கொண்டது, 13 அடுக்குகளை கொண்டது. ஸோ 1886 ஜெர்மானிய அறிஞரான ஷீல்ஸ் தான் என்ன பண்ணுறாருனா ஒரு ஆராய்ச்சி நடத்தி இதனை கட்டியவர் வந்து ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துகிறாரு. அடுத்ததாக 1930 எஸ்கே கோவிந்தசுவாமி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர். இவர் தான் என்ன பண்ணுறாருனா இங்கே கோயிலை சுற்றியுள்ள கருவறை ஓவியங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ தட்சணாமூர்த்தி ஓவியம், சுந்தரருடைய ஓவியம், திரிபுராந்தகர் ஓவியம் இதெல்லாம் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. பெரிய கோயில் வந்து மத நல்லிணத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அறியப்படுது. ஏன்னா இங்கே உள்ள தெற்கு வாயிலின் கீழ்ப்புறத்தில் புத்தருடைய சிலை காணப்படுது. அதே மாதிரி விமானத்துடைய வலப்பக்கத்தில் வந்து சமணருடைய உருவமும் காணப்படுது. ஸோ இது என்னென்னா சோழர்கள் வந்து மத விஷயத்தில் எவ்வளவு தாராளமயம் கொண்டு அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இது மட்டும் கிடையாது, ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் புத்தர்களுக்காண்டி ஒரு மடாலயமும் அமைச்சு கொடுத்துருப்பாரு. அடுத்ததாக பெரிய கோயிலுடைய அடையாளமாக விளங்கப்படுற நந்தி சிலை. ஸோ இது மொத்தம் 12 அடி உயரம் கொண்டது. ஸோ இந்த நந்தி சிலை வந்து சோழர்களுடையது கிடையாது, இது வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு நந்தி சிலை. ஸோ இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய நந்தி சிலையாக இது அறியப்படுது. ஸோ முதலாவது மிகப்பெரிய நந்தி சிலை வந்து ஆந்திரா மாநிலத்தில் உள்ள லெபாக்ஷி கோயிலில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா 2 கோபுரம் கட்டக்கூடிய ஒரு புதிய மரபை வந்து ராஜராஜ சோழன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இவருடைய மகனான ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தையும் கட்டியிருப்பார். ஸோ இந்த கோயில் வந்து தென்னகத்து மேரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இதை வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக 1987 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்ததாக மிகவும் திறமை வாய்ந்த ஒரு சோழ அரசர் முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ ராஜராஜ சோழன் அவர்களுடைய மகன். ஸோ இவருடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம். கங்கை கொண்டான்.
ஸோ கங்கை வரைக்கும் போய் போர் செஞ்சு வெற்றி பெற்றிருப்பார். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடிகொண்ட சோழன், பண்டித சோழன். ஸோ இவர் வந்து அதிகமாக படித்த ஒரு சோழ அரசர், அதனால் இவர் பண்டித சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாரு. ஸோ சோழர்களுடைய கடற்படையுடைய வலிமையை இவர் தான் உலகறிய செஞ்சுருப்பார். ஸோ இவர் தான் தலைநகரம் என்ன பண்ணுவார்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை உருவாக்கி தலைநகரை அங்கே மாற்றுவார். ஸோ உலகிலேயே மிகச்சிறந்த கப்பற்படை இவர் வச்சுருந்தார். ஸோ அதுதான் இவருடைய மிகப்பெரிய பலம். அடுத்ததாக நிறைய கல்வி நிலையங்களை உருவாக்குவார். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், தஞ்சை பெரிய கோயிலுடைய உருவ அமைப்பை போலவே அமைஞ்சிருக்கும் இந்த கோயில். இதனுடைய மொத்த அடி பார்த்துக்கிட்டாக்க 170. அடுத்ததான் 2ஆம் ராஜராஜ சோழன். ஸோ இவரும் ஒரு முக்கியமான அரசர் தான். இவர் வந்து கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு. ஸோ இவருடைய மெய்கீர்த்தி ஒன்று இருக்கும், அது வந்து மிகவும் புகழ்பெற்றது. ஸோ சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் தான் மெய்கீர்த்தியை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ 2 பேர் மெய்கீர்த்தி வச்சுருப்பாங்க, ராஜராஜ சோழனும் 2ஆம் ராஜராஜ சோழனும். அடுத்ததாக தாராசுரத்தில் இருக்க ஐராவதேஸ்வரர் கோயிலை வந்து கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன் தான். ஸோ சோழர்களுடைய மற்றுமொரு அடையாள சின்னமாக இந்த தாராசுரம் கோயில் வந்து அறியப்படுது. ஸோ இங்கே வந்து இசை தூண்கள் இருக்குது. அடுத்ததாக நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்று சிற்பமும் இந்த கோயிலில் காணப்படுது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 1ஆம் குலோத்துங்கன். ஸோ இவர் வந்து ஒரு சோழ சாளுக்கிய மரபை சேர்ந்தவர். ஸோ சாளுக்கியர்களுடைய திருமண உறவு வந்து ராஜராஜன் காலத்துலேருந்தே தொடர்ந்துட்டு வரும். ஸோ அதே மாதிரி 2ஆம் ராஜராஜ சோழனுடைய மகளான அங்கம்மாதேவி தான் இவருடைய தாயார். ஸோ இவருடைய தந்தை வந்து சாளுக்கிய மரபை சேர்ந்தவர். ஸோ சோழ சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த முதல் அரசர் தான் இந்த 1ஆம் குலோத்துங்கன். ஸோ இந்த 1ஆம் குலோத்துங்கனை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். தசாவதாரம் படத்தில் கூட வரும், அதில் வர்ற அந்த அரசர் தான் இவர். ஸோ இவர் வந்து தீவிர சைவ பக்தர். ஸோ அந்த படத்தில் கூட இவரை பற்றி நிறைய பார்த்துருக்கலாம். சிதம்பரம் கோயிலில் இருக்க பெருமாள் சிலையை வந்து கடலில் தூக்கி எறிஞ்சிருவார். ஸோ அடுத்ததாக முக்கியமான புலவர்களான கம்பர், சேக்கிலார், ஒட்டக்குத்தர், ஜெயங்கொண்டான், புகழேந்தி புலவர். ஸோ இவங்க எல்லாருமே இவருடைய சமகாலத்தவர் தான். ஸோ மிக முக்கியமான அரசர் தான் இந்த 1ஆம் குலோத்துங்கன். அடுத்ததான் இவருக்கு பின்னாடி நிறைய அரசர்கள் வருவாங்க. ஸோ யாருமே அவ்வளவா வலிமையாக காணப்படலை. ஸோ கடைசியாக 3ஆம் ராஜேந்திர சோழன். ஸோ இவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய அரசன் வந்து தோற்கடிச்சிருவார். ஸோ இவரோட சோழ சாம்ராஜ்யமும் நிறைவுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சோழர்களுடைய நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகளை பொறுத்தவரை வெங்கையா, உல்ச், கிருஷ்ணசாஸ்திரி ஆகிய வரலாற்று ஆசிரியர்கள் தொகுத்த கல்வெட்டுகள். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது உருத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த உருத்திரமேரூர் கல்வெட்டு வந்து பண்டைய இந்தியாவில் நம்ம தமிழர்கள் வந்து தேர்தல் முறையை எப்படியெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. ஸோ ஒரு குடத்தில் வந்து அவங்களுடைய வேட்பாளர்களுடைய பேரெல்லாம் எழுதி போட்டு அதில் ஒருத்தரை வந்து இவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ மிக மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு. அடுத்ததாக செப்பேடுகள். திருவாலங்காட்டு செப்பேடு, கரந்தை செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடுகள், லெய்டன் செப்பேடுகள். ஸோ இது எல்லாமே சோழர் காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான செப்பேடுகள். ஸோ அடுத்ததாக சோழர்களுடைய ஆட்சி பிரிவு பார்த்துக்கிட்டாக்க இருக்கிறதுலே மிக பெருசு வந்து மண்டலம் தான். ஸோ சோழர்கள் காலத்தில் 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டதாக கூறப்படுது. ஸோ அதுக்கு கீழே உள்ளது வளநாடு, அதுக்கு கீழே உள்ளது நாடு, அதுக்கும் கீழே உள்ளது கிராமம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைராரிக்கல் ஆர்டரில் தான் சோழர்கள் வந்து தங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சோழர்களுடைய ஆட்சி முறை பார்க்கலாம். சோழர்களுடைய ஆட்சி முறை வந்து ஒரு முடியாட்சி முறை தான். அதாவது முடியாட்சினா அரசர் தான் கடவுளுக்கு சமமாக கருதப்பட்டார். ஸோ இவங்க வந்து நிறைய பட்டங்கள் வந்து சூட்டிக்கொள்ளப்பட்டது. ஸோ அதில் முக்கியமானது பார்த்துக்கிட்டாக்க சக்கரவர்த்திகள், திரிபுவன சக்கரவர்த்திகள், ராஜகேசரிவர்மன், பரமகேசரிவர்மன், ராஜாதி ராஜன். ஸோ அடுத்ததாக சோழர் காலத்தில் காணப்பட்ட முக்கியமான அதிகாரிகள் பார்க்கலாம்.
திருவாய் கேள்வி அப்படின்னா அரசருடைய ஆணைகளை வெளியிடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். திருமந்திர ஓலை நாயகன் அப்படின்னா ஆணை ஓலைகளை எழுதுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கர்ம விதிகள், ஸோ அரசருடைய ஆணைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பவர். புறவு வரி திணைக்களத்தார் அப்படின்னா இளவரி கழகம். வரி பொத்தக கணக்கர் அப்படின்னா தணிக்கை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அடுத்ததான் திருமுருக கணக்கு அப்படின்னா அரண்மனை கணக்காளர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததான் நாடு வகை செய்வார் அப்படின்னா ஸோ விளைநிலத்தில் உள்ள தரத்தை பிரிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக நாடு காவல் அதிகாரி அப்படின்னா அமைதியை நிலைநாட்டுபவர், அதாவது காவலர்கள் மாதிரி. ஸோ இந்த அதிகாரிகள் சிறுந்தனம் பெருந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரித்ததாக கூறப்படுது. ஸோ அடுத்ததாக படைகள் பார்க்கலாம். தரைப்படை, யானைப்படை, கப்பற்படை. ஸோ இந்த 3 முக்கியமான படைகளை சோழ அரசர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இது போக 3 கை மகாசேனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான படையை ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் வச்சுருந்ததாக கூறப்படுது. அடுத்ததாக மக்களுடைய சமுதாய வாழ்க்கை பார்க்கலாம். சாதி முறை வழக்கில் இருந்திருக்கு. பட் அந்த சாதி முறை தொழில் அமைப்பில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. பிராமணர்கள் சிறப்பாகவே இருந்திருக்காங்க. ஸோ பிராமணர்களுக்கு வழங்கப்படுற நிலங்கள்லாம் இறையிலி நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கின ஒரு நிலம் தான் என்னென்னா மங்களம், சதுர்வேதி மங்கலம் இப்படிலாம் அழைக்கப்பட்டது. ஸோ பெண்கள் உயர்ந்த இடத்துலையே தான் வைக்கப்பட்டு மதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்ட் இருந்திருக்கு. அதாவது ராஜாவோ அல்லது ஒரு தலைவனோ இறந்துட்டா அந்த தலைவியும் கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறிடணும். ஸோ இதை பற்றி தான் திருவாலங்காடு செப்பேடு சொல்லுது. பொருளாதார நிலை. ஸோ வேளாண்மை ஒரு முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. வேளாண்மை செய்பவர்கள் சித்திரமேலிய பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாங்க. ஸோ நிறைய வகையான வணிக குழுக்கள் காணப்படுது. ஸோ நகரத்தார், மணி கிராமத்தார், வளஞ்சியர், ஞானதேசிகள், திசையாயிரத்து 500வர், இந்த மாதிரி நிறைய வணிக குழுக்கள் காணப்பட்டிருக்கு. கல்வி. சோழர் காலத்தில் சமஸ்கிருதம் இருந்தாலும் தமிழுக்கு அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் தான் நிறைய தமிழ் இலக்கியங்கள் வெளியாகிருக்கு. ஸோ காமப்புல்லூர் கல்வெட்டு அப்படின்றது முதலாம் பராந்தகனுடையது. ஸோ இது என்னென்னா ஒரு வேத பாடசாலையை பற்றி குறிப்பிடுது. ஸோ அடுத்ததாக முதலாம் ராஜராஜனுடைய அணியூர் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக திருபுவனம், எண்ணாயிரம், திருவெற்றியூர், வேம்பந்தூர், ஸோ இந்த ஆகிய இடங்கள்லாம் கல்வி கூடம் அமைச்சிருக்காரு. யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ இதன் காரணமாக தான் இவர் பண்டித சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ சோழர்கள் காலத்தில் தான் தமிழ் இலக்கியங்கள்லாம் உச்சத்தை பெற்றிருக்கு. ஸோ நிறைய சைவ வைணவ நூட்கள் சோழர்கள் காலத்தில் தான் இயற்றப்பட்டது. ஸோ அதில் ஒரு சில முக்கியமான இலக்கிய நூட்கள் மட்டும் பார்க்கலாம். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, இது எல்லாமே ஔவையாரால் இயற்றப்பட்டது. அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு நூல். ஸோ 12 திருமுறைகளில் 12வதாக வைக்கப்படுற பெரிய புராணம் சேக்கிலார் அவர்களால் இயற்றப்பட்டது. ஸோ இதை தொகுத்தவர் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. அடுத்ததாக கம்பராமாயணம், ஏரெழுபது, சடகோபரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, லக்குமி அந்தாதி, சிலை எழுபது, ஸோ இதெல்லாம் கம்பர் அவர்களுடைய நூட்கள். ஸோ அடுத்ததாக நலவெண்பா எழுதியது புகழேந்தி புலவர். அடுத்ததாக மூவருலா பிள்ளைத்தமிழ், ஸோ குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், இது ரெண்டுமே ஒட்டக்கூத்தர் அவர்களால் இயற்றப்பட்டது. ஸோ இதில் இந்த மூவருலா விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், இந்த 3 சோழ அரசர்களை பற்றி சொல்கிற ஒரு முக்கியமான நூல். அடுத்ததாக தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூலான கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டான் அவர்களால் இயற்றப்பட்டது. அடுத்ததாக கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியார். அடுத்ததாக சிவஞான போதம், மெய்கண்டார், ஞான அமிர்தம், வாகீச முனிவர். ஸோ அடுத்ததாக இலக்கிய சான்றுகள்.
பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ பட்டினப்பாலையை பொறுத்தவரை சோழர்களுடைய நிர்வாக முறையை நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பட்டினப்பாலையில் வர்ற மிக முக்கியமான ஒரு வரி தான் என்னென்னா, கொல்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது. ஸோ இதுலேருந்தே நம்ம அந்த காலத்து மக்கள்லாம் வணிகத்தில் எவ்வளோலாம் சிறப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இது ரெண்டுலேயுமே அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம அறிஞ்சுக்கலாம். ஸோ கடைசியாக கட்டடக்கலை. ஸோ சோழர்களுடைய முக்கியமான கோயில்களும் அதை கட்டிய அரசர்களை பற்றியும் பார்க்கலாம். நார்த்தாமலை கோயில், இது விஜயாலய சோழன் அவர்களுடையது. பிரகதீஸ்வரர் கோயில், முதலாம் ராஜராஜன் சோழன் அவர்களுடையது. கங்கை கொண்ட சோழபுரம், முதலாம் ராஜேந்திரன். தாராசுரம் கோயில், இரண்டாம் ராஜராஜ சோழன். கம்பகேஸ்வரர் கோயில், திரிபுவனம். ஸோ இது மூன்றாம் குலோத்துங்க சோழன் அவர்களுடையது. ஸோ இதோட சோழ பேரரசு நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.